ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைபர் டேபிள் இருந்தால் தான் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண முடியுமா, டேபிள் இல்லாமையும் பண்ண முடியும், அதை எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நிறைய பேர்கிட்ட டேபிள் இருக்காது. ஸோ அயனிங் டேபிளாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு பெரிய உட்டன் டேபிளாக இருந்தாலும் சரி, டேபிள் இல்லாதவங்களுக்கு எப்படி நார்மலாக நீங்கள் பெட்லேயோ இல்லை தரையில் போட்டு எப்படி ப்ரீ ப்ளீட்டிங் பர்ஃபெக்டாக பண்ணலான்றது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலில் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு நல்ல பட்டு சாரீ தான் எடுத்திருக்கேன். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு டிஷ்யூ சில்க் சாரீ மாதிரி தான். ஸோ இந்த சாரீ எப்படி ப்ராப்பராக பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் வந்து தரையில் போட்டு தான் பண்ண போகிறேன். எந்த ஒரு டேபிள் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ தரையில் வந்து போட்டு பண்ணுறதுனால ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஆஸ் அ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ப்ரொஃபஷ்னலாக பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னாலுமே தரையில் போட்டு பண்ணும்போது நமக்கு கால் வலி, கழுத்து வலி இது எல்லாமே இலவசமாக வந்துடுங்க. அதனால தான் சொல்ல வரோம் நாங்கள், நீங்கள் நார்மலாக டேபிள்லே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு பெயினும் இருக்காதுன்ட்டு. பட் பரவாயில்ல, நிறைய பேருக்கு டேபிள் இல்லை இல்லையா, அதனால் தரையிலே எப்படி போட்டு பண்ணலான்றதை பார்க்கலாம். கீழே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக ஒரு பெட்ஷீட் இல்லை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கிளாத் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் சாரீ வந்து ஏதாவது கரெல்லாம் படாமல் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் அயன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், நான் இப்போ பல்லு ப்ளீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ பல்லு ப்ளீட் வந்து இந்த மாதிரி திருப்பின மாதிரி போட்டுக்கோங்க. திருப்பின மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு ப்ளீட்டை உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சுட்டு அயன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்க கார்னர் வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் இருக்க மடிப்பை வந்துட்டு இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ப்ளீட்டே எனக்கு எடுக்கவே தெரியாது, வரவும் வராதுன்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக மடித்து அயன் பண்ணும்போது உங்களுக்கு லைன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் கைடன்ஸாக பேஸ் பண்ணி நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ நான் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக நீங்கள் அயன் பண்ணால் போதும், மொத்த சாரியுமே அயன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்துட்டு இது நீங்கள் சாரியை பிரிக்கும் போது உங்களுக்கு லைன் பை லைனாக உங்களுக்கு லைன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த லைனை வச்சு தான் வந்து நம்ம சாரீ ப்ளீட்ஸை எடுக்க போகிறோம். ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ சாரியை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி பேக் சைடில் இருக்கிறத ஃப்ரண்ட் சைடாக நார்மலாக திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்க ப்ளீட்டை வந்துட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்து அப்படியே லைன் பை லைனாக நீங்கள் மடிச்சுட்டே வரலாம். ரொம்ப ஈஸியாக உங்களால் வந்துட்டு கைடன்ஸ் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு ப்ளீட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 8 to 9 ப்ளீட்ஸ் ஆச்சும் வந்திருக்கும். இப்போது எல்லாத்தையுமே கார்னரில் அடுக்கி பின் மட்டும் பண்ணிவிடுங்க. பின்ஸு அண்ட் அயன் பாக்ஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் பக்கமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பப்போ உங்களால் எழுந்து வந்துட்டு எடுக்க முடியாமல் இருக்கும். ஸோ அதனால் பக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு பின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம டேபிளாக இருந்தால் கண்டிப்பாக சாரீ பெக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிரிப்னஸ் கொடுப்போம். இப்போ ஏதாச்சும் ஒரு வெயிட் வந்து கார்னரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயன் பாக்ஸையே வச்சு தான் நான் வந்துட்டு வெயிட்டாக வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் அயன் பாக்ஸ் வந்து ரிஸ்கியாக நினைப்பீங்க. அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் வெயிட் கூட நீங்கள் அந்த கார்னரில் வச்சு கூட நீங்கள் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ளீட்ஸாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த தரையில் போட்டு பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய வேலை தான். ஒரே ஒரு சாரியவே உங்களுக்கு நீங்கள் ஒரு 1 hour 2 hour கிட்ட பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் கம்ஃபர்டபுளாக பண்ணணுன்றதுனால தான் நாங்கள் டேபிள் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர்கிட்ட டேபிள் இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி தரையிலையோ இல்லை இந்த மாதிரி பெட்லேயோ போட்டு பண்ணணுன்ட்டு விரும்புகிறீங்க. ஸோ இது ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்காக இதை பண்ணி காட்டுறேன். இதில் நீங்கள் ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது கிரிப்னஸாக வந்துட்டு ரொம்ப இருக்காது. ஸோ அதனால் வந்து நல்லா வந்து டைட்டன் பண்ணி ப்ளீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி பொறுமையாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து தரையில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால தான் ஹேங்கிங்ஸ்லேயோ இல்லை ஏதாச்சும் விண்டோ கிரில் கேட்லேயோ இந்த மாதிரி வந்து பல்லு ப்ளீட்ஸ் போட்டு ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லை நீங்கள் அயன் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் தரையில் போட்டு கூட அயன் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ளீட்ஸ் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நின்று கூட ப்ளீட்ஸ்
ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நான் ஃப்ளோரில் தான் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ளோரில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நான் பல்லு ப்ளீட்ஸ் வந்து எடுத்துட்டேன். என்னோடய ஹைட்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு நான் ஃபுல்லாக அயர்ன் பண்ணிக்கிறேன். இந்த சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்லாம் வந்து அவ்வளோ ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. ஸோ உங்கள் சைஸை வந்து கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஸோ இந்த சாரீ வந்துட்டு நான் பல்லு ப்ளீட்ஸ் வந்து நல்லா அயர்ன் பண்ணிட்டேன். அயர்ன் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த மாதிரி 2 சைடும் அயர்ன் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டான சாரியாக இருந்தால். இன்கேஸ் கொஞ்சம் சாஃப்டான சாரீ, காட்டன் சாரீ அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை அயர்ன் பண்ணாலே நல்லா ப்ரெஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ இது எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம பல்லு ப்ளீட்ஸ் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணலாம். செஸ்ட் ப்ளீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு முன்னாடி வந்து செஸ்ட் அண்ட் ஹிப் சைட்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே ஹைட் ஆகும். ஸோ அதனால் மட்டும் அதை மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸாக பார்த்து நீங்கள் அயர்ன் பண்ணிக்கோங்க. உங்களோட சாரீ எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கணுமோ, முன்னாடி எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஸ்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணி அயர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ்க்கு நான் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயர்ன் பாக்ஸ் வச்சு நான் எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும் அதை நான் அப்படியே வந்துட்டு வி ஷேப்புக்கு இந்த மாதிரி நான் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். அயர்ன் பண்ணும்போது பார்த்து நல்லா ப்ரெஸ்டாக அயர்ன் பண்ணுங்கள். லைட்டாக அயர்ன் பண்ணுறீங்க அது எல்லாமே உங்கள் சாரீ தான். ஸோ உங்கள் சாரியை நீங்கள் வந்து லைட்டாகவும் அயர்ன் பண்ணலாம், இல்லை நல்லா ஸ்ட்ராங்காகவும் அயர்ன் பண்ணலாம். சில பேருக்கு ஸ்ட்ராங்காக அயர்ன் பண்ணால் ப்ளீட்ஸ் ஏதாச்சும் சாரீ எதாவது டேமேஜ் ஆகிடுமோ அப்படின்ற பயம் இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா ஹார்டான சாரீனா நீங்கள் தாராளமாக நல்லா அயர்ன் பண்ணலாம். இப்போ நான் அயர்ன் பண்ண உடனே இந்த சாரீ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நீட் அண்ட் ப்ரெஸ்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சுன்ட்டு. இப்போ நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்கலாம். சென்டர் ப்ளீட் எப்போவுமே பொதுவாக நீங்கள் எப்படி உங்களோட பாடி சைஸை மெஷர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செல்ஃபாக எப்படி எடுக்கணுன்றதை ப்ராப்பராக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். இப்போ வந்துட்டு இந்த மெஷர் படி நம்ம வந்துட்டு ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது எல்லாமே கார்னர்லேருந்து பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அயர்ன் பண்ண வேண்டியதான். இப்போ நான் ஃபஸ்ட்டு கார்னரில் அயர்ன் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெயிட் எதுவும் இல்லாததுனால அயர்ன் பாக்ஸ் வச்சே தான் நான் வெயிட் கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு கிரிப்னஸ் அந்தளவுக்கு இருக்காது. என்ன தான் அயர்ன் பாக்ஸ் வச்சாலும் அந்த அயர்ன் பாக்ஸும் ரொம்ப வந்துட்டு வெயிட் கிடையாது. அதனால் வந்து ஓரளவுக்கு எனக்கு கிரிப்னஸ் இருந்தால் போதுன்றதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்துட்டு பின்னிங்கில் பார்ப்போம். பின்னிங்கில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. எங்கே பின் பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு. சென்டர் ப்ளீட்டில் கார்னரில் ஒரு பின்னு, பாட்டமில் ஒரு பின்னு, சென்டரில் ஒரு பின்னு, அந்த மாதிரி ஒரு 3 பின் குத்திக்கிட்டால் போதும். ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் நீங்கள். இப்போது வந்து கீழே மட்டும் நான் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணுறேன். அப்போ தான் நான் ட்ரேப் பண்ணும் போது எனக்கு எல்லா ப்ளீட்ஸுமே அழகாக விரிஞ்ச மாதிரி இருக்கும். இல்லைனா அப்படியே ஒன்றோட ஒன்று பரதநாட்டியம் ட்ரெஸ் மாதிரி ஒட்டின்னு இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அயர்ன் பண்ண. இப்போ அடுத்ததாக வந்துட்டு நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் ஃபோல்டிங் நிறைய பேர் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ நார்மலாக நம்ம தரையில் எப்படி வந்துட்டு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணலான்றதை ரொம்ப கிளியராக இந்த தடவை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பல்லு ப்ளீட், செஸ்ட் ப்ளீட் அண்ட் சென்டர் ப்ளீட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சென்டர் ப்ளீட்டை வந்து எப்படி அயர்ன் பண்ணிங்களோ அது அப்படியே இருக்கட்டும். அதுலேருந்து எப்படி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பல்லு ப்ளீட்டை எடுத்து உங்களோட ஷோல்டரில் ஒரு சப்போர்ட்டுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்சுத்து பகுதி எப்படியோ உங்கள் பக்கம்தான் இருக்கும். இந்த உள்சுத்து பகுதியை வந்துட்டு இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, சென்டர் ப்ளீட்டுக்கு எதிர்மாறாக வந்துட்டு போட்டுருங்க. அதாவது உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நல்லா விரித்து போட்டுருங்க. விரித்து போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நடுவில் இருக்க இந்த சென்டர் ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் திருப்பின மாதிரி போட போகிறீங்க. இது எப்படி வந்து பண்ணலாம் ப்ராப்பரான்றதை நான் உங்களுக்கு ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக சொல்கிறேன், கிளியராக பாருங்கள். இப்போ இந்த சென்டர் ப்ளீட்டை இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நல்லா நீட்டாக வந்துட்டு அழகாக இழுத்து விட்டுக்கோங்க. நீட்டாக இழுத்து விட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம உள் சுத்தை தான் மடிக்கவே போகிறோம். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே வந்துட்டு சின்ன ஃபேப்ரிக். அதனால் உள் சுத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உள் சுத்தை மடிக்கும் போது பார்த்திங்கன்னா எதிர்மாறாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கார்னரை வந்துட்டு பொறுமையாக இந்த மாதிரி இழுத்து
இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்டர் ப்ளீட்டில் நின்றுடும். அதுக்கப்புறம் இந்த சுங்கு இருக்கு இல்லையா, அது வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மடித்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. ஒரு 2 மடிப்பாக மடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் ப்ளீட்டை வந்து இப்போ ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண போகிறோம். செஸ்ட் ப்ளீட்டை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்துட்டு சென்டர் ப்ளீட்டை வந்து நீங்கள் நீட்டாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் செஸ்ட் ப்ளீட்டை எப்படி அயர்ன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அந்த பின் இருக்கு இல்லையா, ஷோல்டர் பின், அந்த ஷோல்டர் பின்னை பாக்ஸுக்கு வெளியில் இருக்க கார்னரில் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வெளியில் இருக்க கார்னரில் செட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் அந்த பாக்ஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வெளியில் கொஞ்சமாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லா ப்ளீட்ஸுமே ரேண்டமாக நல்லா நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதையே வந்து ஒரு பாதி மடிப்பாக மடிக்க போகிறோம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பாக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கார்னர் வரைக்கும் டச் ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு பாக்ஸுக்கு மேலே மடித்தாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நீட்டாக உங்களுக்கு மடிஞ்சிடும். உள்ளே கசங்காதபடி நீங்கள் தான் மடிக்கணும். இப்போ வந்துட்டு இந்த செஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை தவிர்த்து மற்ற எல்லா ப்ளீட்ஸுமே மடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் சைட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் வந்துட்டு பாக்ஸை நீங்கள் மடிச்சிட்டிங்கன்னா ஈக்குவலாக ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த செஸ்ட் ப்ளீட்டை வந்து நேராக வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி நீங்கள் கார்னரில் கனெக்ட் பண்ணி இந்த பல்லு ப்ளீட்டை சுற்றி உள்ள பாக்ஸில் டக்கின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி. ஸோ ஃபைனலாக நம்மளோட பாக்ஸ் ஃபோல்டிங் வந்துட்டு ஆன் த ஃப்ளோர் வந்து பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காதீங்க. நீங்களுமே உங்ககிட்ட டேபிள் இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அயனிங் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா மடிக்கும் போது இந்த மாதிரி அவுட்புட்டும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதனால் வந்துட்டு பிகினர்ஸாக இருந்து நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணி வரலைன்னா கவலைப்படாதீங்க. திரும்பியும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பெஸ்ட்டான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி என்ன விஷயமா இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு தெரிவிங்க. அதுக்கான வீடியோஸை வந்து பெஸ்ட்டாக நாங்கள் க்ரியேட் பண்ணி போடுவோம். அண்ட் அதே மாதிரி உங்களோட சாரியை உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ணி கொடுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சாரியை எங்கே இருந்தாலுமே கொரியர் சர்வீஸ் பண்ணி கூட எங்ககிட்ட நீங்கள் சர்வீஸ் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி நாங்கள் கண்டக்ட் பண்ணுற ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை விட ஒரு ப்ரொஃபஷ்னலான டெக்னிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் கிளைண்ட் ஹேண்டலிங்ஸோட உங்களுக்கு நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளோட சேனலை வந்துட்டு இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.